வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். எப்படி? ஆண்டவர் மகனை கேட்டபோது, சொந்த மகனை கேட்டபோது, ஒரே குமாரனை கேட்டபோது, ஏக சுதனை கேட்டபோது, நீ மிகவும் நேசிக்கிற மகன் என்று சொல்றே, அவனை கொடுங்க சொல்லி கேட்டபோது விசுவாசம் இருக்குதுப்பா. தூங்கிடல, அப்படியே விசுவாசம் இருக்குதுப்பா. கொடுக்கறேன்ப்பா, கொடுக்க. எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்பா, நான் கொடுக்கறேன். எனக்குன்னு ஒரு நாள் வரும் அப்ப கொடுக்கறேன். எப்போ? 80 வயசு அவன் சாவற டைம்ல கொடுப்பியா? ஈசாக்கு 80 வயசு 100 வயசு ஆகுது. அப்போ அவன் செத்து போற டைம்ல தோ பார்ப்பா. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, அன்னைக்கு என் சொந்த மகனை கேட்கறேன்னு சொன்னீங்களே, ஒரே பேரான குமாரனை கேட்கறேன்னு சொன்னீங்களே, தோ இப்ப கொடுக்கறப்பா. என் விசுவாசம். எதனால் நீதிமானாக்கப்பட்டார் ஆபிரகாம்? தன் கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்த கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாய்.